வெல்கம் டு சம்திங் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டாக வந்திருக்க சினிமா அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது லாங் வீடியோ எபிசோட் 3. இப்போ தேட்டர்ஸில் ஜெயராம் அவர்களுடைய பர்மிளா அண்ட் கோ படமும், தெலுங்கு பேன் இந்தியன் மூவி ராம் சரண் அவர்களுடைய பெட்டி படமும் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆயிட்டு இருக்கு. ரெண்டு படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க இந்த ரெண்டு படத்துல எந்த படத்தை பார்த்தீங்க? இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் இது வரைக்கும் வேர்ல்டு வைடா 300 crores கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கிறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சூர்யா அவர்களுடைய மூவிஸ் லிஸ்ட்ல இந்த படம் தான் அதிகமா கலெக்ஷன் செஞ்ச படமா மாறி இருக்கு. இந்த கருப்பு படத்துடைய ஃபுல் ரிவ்யூவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் வித்தவுட் ஸ்பாய்லர். உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வீடியோவும் போய் பாருங்க. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான சாயா பேங்கர் அவர்களுக்கு இந்த படத்துடைய கேமராமேன் அண்ட் எடிட்டர் சூர்யா அவர்கள் காரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. கருப்பு படத்துடைய எண்ட்ல போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சு பார்ட் 2க்கு லீடை கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால கருப்பு 2 வருமா வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்களும் கருப்பு 2 கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கண்டிப்பா கருப்பு 2வை உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சூர்யா அவர்களுக்கு இப்போ பேக் டு பேக் லைன் அப்ஸ் இருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள கருப்பு 2 உடைய ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருந்தா 2 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர்ஜே பாலாஜி சூர்யா அவர்களுடைய காம்போல இன்னொரு படம் கண்டிப்பா வரும். ஆனா அது கருப்பு 2வா இல்லாம வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியா இருந்தா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க இந்த கருப்பு 2வை எதிர்பார்க்குறீங்களா இல்ல இதே காம்போல வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சூர்யா அவர்களுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் இந்த வருஷம் ஜூலை மந்த்ல தான் ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ ரொம்ப போஸ்ட்போன் பண்ணாம ஒரு மாசம் தள்ளி ஆகஸ்ட் 14th படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கலை ரொம்ப சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இந்த சாங் எப்படி இருக்க போகுது, படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய அரசன் படத்தில் வடசென்னை அன்பு கேரக்டருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இப்போ அந்த அன்பே இந்த அரசன்ல ஒரு கேமியோ பண்ண போறதா போயிட்டு இருக்கு. இந்த ரூமர் உண்மையா இருந்தாலும் பயங்கரமா இருக்கும். பிளான் பண்ண மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கே இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தளபதி அவர்களுடைய சன்னான ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் படமான சிக்மா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த சிக்மா படம் ஜூலை 31st ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் தளபதி சன்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. சேம் டைம் இதே வருஷம் தளபதியோடைய லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலா இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. பட் இன்னும் அந்த படமும் ரிலீஸ் ஆகல, அதுக்கான அப்டேட்டும் இல்லை. மே மந்த்ல எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஜனநாயகன் ப்ரொடியூசர் வந்து இன்னும் 2 வீக்ஸ்ல படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் மே முடிஞ்சு ஜூனே வந்துடுச்சு. இன்னும் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல. ஜூன் 22 தளபதி பர்த்டே, சாரி சிஎம் தளபதி பர்த்டே. அதுக்கு முன்னாடி ஜூன் 19th படம் ரிலீஸ் பண்ண போறதா போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளா. ஸோ இப்போ திரும்பியும் இந்த ஜூன் மந்த்தும் படம் ரிலீஸ் ஆக போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமா அதுக்கு ஒரு எண்டை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தளபதி ஃபேன்ஸ் ஆச்சு பரவாயில்ல, முடிச்ச படத்துக்கு ரிலீஸ் டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் படத்துடைய அப்டேட்டே இன்னும் வரல அப்படின்னு எங்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. AK 64க்கான அப்டேட் எப்போ வரும்னு என்ன கேட்டா எனக்கும் தெரியாது. நானும் உங்களை மாதிரிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் இதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்னும் இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபிக்ஸ் ஆகலையாம். ஸோ அது ஃபிக்ஸ் ஆன மேலதான் அதுக்கான அப்டேட்டே வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. பட் இது என்னதான் கொஞ்சம் சோகமான விஷயமா இருந்தாலும் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா ஏகே அவர்களுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமான தி கிளாடியேட்டர்ஸ் படம் வந்து இந்த ஜூலை இல்ல ஆகஸ்ட்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வருஷத்துல ஏகே ஃபேன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ட்ரீட். இந்த கிளாடியேட்டர்ஸ் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில மூவி லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வரும். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட். பை கைஸ்.